பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 47வது அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனமும் சொல்லுது பாருங்க. எருசலேமே கர்த்தரை சோத்தரி, சீயோனே உன் தேவனை துதி. அல்லேலூயா. கர்த்தரை என்ன பண்ணணுமா? சோத்தரிக்கணும். சீயோனே உன் தேவனை துதி. அப்போ துதிக்கும் பொழுது, சோத்தரிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. துதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை போற்றும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, சோத்தரிக்கும் பொழுது, அவருக்கு மகிமையை செலுத்தும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறாராம்? அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறார், உன் குடும்பத்தை பலப்படுத்துகிறார், உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை அவர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களே அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். நாம் என்ன பண்ணணும்னா, கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை சோத்தரிக்கணும். சோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான்னு வேதம் சொல்லுகிறது. சோத்தரிக்க தடைகள் உடைக்கப்படும். அல்லேலூயா. அதே போல தான் கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை சோத்தரிக்கும் பொழுது அவர் உங்களுடைய வாசஸ்தலங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி வாழ ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே மை துதிக்கிறோம். சோத்திரம் கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம். சோத்திரையா, நேற்றம் என்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்தமுள்ள கருத்துக்குள்ள ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்தில் தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வென்றிக் கொள்ளுகிறங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.